அதுக்குள்ளே காலைல ஆயிடுச்சா? இப்போதான் படுத்தமா இருக்கு அதுக்குள்ளே. ஹாய் மை டியர் குட்டீஸ், உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன இவரு செஞ்சுட்டு இருக்காரு? என்னங்க என்னங்க எழுந்துடுங்க, எழுந்து போய் பசங்களுக்கு ஏதோ நான்வெஜ் வாங்கிட்டு வாங்க, இன்னைக்கு சண்டே இல்லை. ஏய் இருப்பா, எழுந்துக்கிறேன். என்னாச்சு? ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுப்புறீங்க? அது இவ்வளோ சீக்கிரமா? இன்னைக்கு சண்டேன்ட்டு நானும் உங்கள் கூட சேர்ந்து தூங்கிட்டு என் டைம் பாருங்க 7:30 ஆகுது. என்னது 7:30 ஆகுதா? ஐயோ, நான் அதுக்குள்ள தெரியாம. ஆமா, நான் அதுக்காக தான் எழுந்துடுங்க அப்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் எழுந்துக்கவே மாட்டேன்றீங்க. சரிம்மா, நான் என்னம்மா பண்ணேன் இப்போ? நீங்கள் எழுந்து போய் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துடுங்க. நான்வெஜ்ஜா? ஆமாங்க, நான்வெஜ் எதாவது வாங்கிட்டு வாங்க. பசங்களுக்கு இன்னைக்கு சண்டேல ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகேம்மா, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. என்னோட என்ன ட்ரெஸ் போடலாம் இன்னைக்கு? பீரோவிலேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் முதல்ல, அப்போ தான் வேலை சரியாக இருக்கும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேங்க, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க சீக்கிரமா. சரி ஓகேம்மா. எப்பா எப்படிடாப்பான்னு இருக்கு, என்னதான் இதுவோ தெரியல. எழுந்து போகலாம், இப்போதான் படுத்தமா இருக்கே. எப்பா வீடெல்லாம் எப்படி அமக்களும் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஷோபா ஒரு சைடு, எல்லாம் கிச்சன் என்ன நைட்டு சாமான் தொலைக்கிட்டு போனதால இப்போ கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது. அப்போ கூட என்ன கிச்சன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எலி வந்திருக்குமோ? சாமான் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. என்னம்மா ஆச்சு? என்ன புலம்பிட்டு இருக்கு? காலையில எழுந்துடனே ஜோ பேக் எடுமா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கிடைக்காங்க, இங்க பாருங்க எலி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு. என்னாச்சு? ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? எல்லா சாமானையும் தள்ளி வச்சிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? எலிக்கு அந்த மருந்து வைக்கிறதுனால சொன்னீங்க, வச்சிங்களா? பசங்க இருக்கிற வீட்டுல மருந்தெல்லாம் வைக்க கூடாது, தப்பு இல்ல. இரு, நான் வேற ஏதாவது வழி பண்றேன். எனக்கு தெரியாது, நீங்க சீக்கிரமா ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. சரி அதை விடு, நான்வெஜ் என்ன வாங்கிட்டு வருது? மார்னிங் என்ன செய்யறதுன்னு தெரியல, இருங்க நான் பசங்கிட்ட கேட்டு சொல்றேன். நீங்க ஆஃப்டர்நூன் மட்டும் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துருங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அம்மா அம்மா எங்க அம்மா காணோம்? தியா ரியா 2 பேரும் எழுந்துடுங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, இவன் என்ன பண்றான்ட்டு. நானும் வர இருடி. அப்போ கூட அவளோட வேலையில் அவள் கரெக்டாக இருக்கா பாருங்க. காலைல எழுந்துனே ஒரு குட் மார்னிங் சொல்லலாம், ப்ரஷ் பண்ணிட்டு வந்து காஃபி கேட்கலாம், எதுவும் இல்லை. எழுந்து வந்து ஷோபாவில் உட்காந்துட்டு காஃபின்னா அப்புறம் என்ன? சரி அதை விடுங்க, மார்னிங் டிஃபனுக்கு என்ன வேணும்? மார்னிங்கா இட்லி சிக்கன் குழம்பு வைங்க. சிக்கன் குழம்பா? இல்லை ஆஃப்டர்நூன் ஃபிஷ் எடுக்கிறேன்னு சொன்னார் அப்பா. மார்னிங் வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்னம்மா சொல்றது? வேணா நான் இன்னைக்கு பட்டன் தோசை ஊற்றி தரட்டா? சாம்பார். மாமா அப்பனா ஓகேம்மா, நீங்க பட்டன் தோசையும் சாம்பாரும் செய்யுங்க, நல்லா இருக்கும் போல. யம்மி யம்மி மா, எனக்கு பிடிச்ச பட்டன் தோசைம்மா. தேங்க்யூம்மா. ஓகேடி செல்லம், நான் போய் சீக்கிரம் செஞ்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்குள்ளே டிஃபன் கரெக்டாக இருக்கும். அப்பாவும் வந்துடுவார், நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம். பசங்கிட்ட வேற நம்ம பட்டன் தோசை சொல்லிட்டோம். சாம்பார் வச்சுட்டு கடன்னு பட்டன் தோசையும் ஊற்றிடணும். இங்கே பாருங்க எலி எப்படி தள்ளி வச்சிருக்கு யானெல்லாம். மா என்னது எலி இருக்கா? மாமா மாமா அது நைட்டில் தான் வந்து எல்லாம் பண்ணி இப்பெல்லாம் வராது. மா எலி கடிச்சிட போகுதுமா, பயமா இருக்குமா. எலி எல்லாம் கடிக்காது, கம்னுருங்க. நீ பிரஷ் பண்ணிட்டு வந்தாதான். என்னாச்சு? என்ன பசங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இல்ல, உங்களுக்கு பட்டன் தோசையும் சாம்பாரும் செஞ்சு தரேன்னு சொன்ன, ஓகேன்னு சொன்னாங்க. ஓ, இதுவும் நல்ல ஐடியா தான். மார்னிங் நீங்க இது பண்ணிடுங்க, நான் ஆஃப்டர்நூனுக்கு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி இப்போ எங்க போயிட்டு வந்தீங்க? எதுவுமே வாங்கிட்டு வரல. நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்தேன். காலங்கத்தால ஃப்ரெண்ட்ஸா? சரி நான் பசங்க கூட விளையாடிட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ள டிஃபன் செஞ்சு. ஓகேங்க. பசங்களா என்ன பிரஷ் பண்ணிட்டீங்களா? இல்லப்பா, இவ போய் சொல்றா, இவ பண்ணவே இல்லை. சரி எழுந்து வாங்க, நான் பண்ணி விடுறேன். ஓகேப்பா. வேற என்ன? பிரஷ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? பா
பா ஏதோ பாட்டு வைங்கப்பா டிவிலையா? இதோ பாருங்க அம்மா டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னம்மா டிஃபன் ரெடியா? ஆமாங்க, இங்கே பாருங்க ஃபுல்லாக டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க. என்ன மெனு? ஓ, பட்டன் தோசையா? சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கும்னு தெரியல. வாங்க வாங்க, அங்கே பாருங்க ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக ஆவி பறக்க சுட சுட இருக்கு. பட்டன் தோசை எடுத்து வைக்கட்டா அம்மா? இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பட்டன் தோசை வேணும்? இல்லை, பட்டன் தோசை பிடிக்கலன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னமா யாருமா சொன்னா? எனக்கும் பிடிக்குமா, இவளுக்கும் பிடிக்குமா. சரி ஓகே, ஆளுக்கு பட்டன் தோசை எடுத்து வச்சுட்டு அப்பாவே உங்களுக்கு கூட்டி விடுவார். பட்டன் தோசை வச்சுட்டு அதுக்கு மேலே சாம்பார் ஊற்றுனா சூப்பராக இருக்கும். மா சூப்பரா மணக்க இருக்குமா. வடை எங்கம்மா? என்னது வடையா? காலை எழுந்ததே 7:30க்கு நான் இதில் வடை எங்கே செய்யுது? ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் உங்களுக்கு வடை செஞ்சு தரேன். இப்போதைக்கு நீங்கள் இதை சாப்பிடுங்க. சரி, ஏன் என்னாச்சு? நான் ஊட்டிடுறேன்டி தங்கம். சரி ஓகே, இந்தாங்க. ஏன் இந்த பசங்க இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க? சரி இந்த செல்லம், வாங்கிக்கோ. சூப்பர். சூப்பர். வாவ், பட்டன் தோசை சாம்பார் சூப்பரா இருக்கு. நானும் சாப்பிட்டு பாக்குறேன். ஏய் ஜோ, நிஜமாலே சூப்பரா இருக்கு ஜோ. தேங்க்யூங்க. நல்லா இருக்கா? உங்களுக்காக பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல? தேங்க்யூங்க. சீக்கிரம் சாப்பிட்ருங்க, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே பசங்களா, வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம போய் வெளியே போய் விளையாடலாம். குளத்துக்கெல்லாம் இல்ல, நம்ம சும்மா வெளியே. என்னது குளத்துக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குளத்துக்கெல்லாம் போகக்கூடாது, தப்பு. நீங்க இங்கேயே விளையாடுங்க. அம்மா, அதெல்லாம் இல்ல இல்ல, நீங்க இங்கேயே விளையாடுங்க. சரி நான் வெளியே போறேன், நீங்க சாப்பிட்டு வாங்க குட்டீஸ். மா நாங்களும் அப்பா கூட வெளியே போய் விளையாட்டு வந்துடுறோம்மா. ஓகே செல்லம். அப்பா வாங்க வாங்க, இங்க பாருங்க என்ன விளையாட போறோம்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் வந்துட்டோம். ஓகே.